بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலாவுக்கே உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் கண்மணி நாயகம் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபிஈன்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துறை விசுவாசிகளுக்கு சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறான காரியங்களை எடுத்து நடக்கும்படி நமக்கு சொல்லியுள்ளார்களோ அவ்வாறான காரியங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும், பாவிகளுக்கு, பிறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த நரகத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறான காரியங்களிலிருந்து தங்களை தவிர்த்து வாழும்படி சொல்லியுள்ளார்களோ அவ்வாறான காரியங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் வசியத்தின் முற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கடமையாக்கிய இந்த ஜும்மாவுடைய தினத்தில் குத்பா பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்ற நன்னோக்கோடு நேரகாலத்தோடு பள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, திக்ர் மனித வாழ்வில் மன அமைதியை ஏற்படுத்தும் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை இந்த இடத்திலே சொல்லாமல் நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உண்மையில் இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாங்கள் பல கஷ்டமான சூழ்நிலைக்குள், துன்பகரமான விடயங்களுக்குள், பல சோதனைகளுக்குள் நாங்கள் உள்வாங்கப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எமது உள்ளங்கள் கவலையால் கஷ்டப்படுகின்ற பொழுது, எமது உள்ளங்கள் நெருக்கடியான விடயத்திற்குள் உள்வாங்கப்பட்டதுக்கு பின்னால் இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவலையினால் கண்கள் கண்ணீரை கொட்டிக்கொண்டே இருக்கின்றது. இதற்கான தீர்வு என்னவென்றே தெரியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில், இப்படியான நேரத்தில் எமக்கான அமைதி, இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படியான என்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும்? அதுபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள், இன்னல்கள், வேதனைகள் இப்படியெல்லாம் எமக்கு ஏற்படுகின்ற பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான சந்தர்ப்பங்களில் நிச்சயமாக மனிதர்கள் இவங்களுடைய மன அமைதியை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பல மார்க்கம் சொல்லாத வழிமுறைகளில் தங்களை
ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒரு மனிதனுக்கு மனக்கவலை ஏற்படுகின்ற பொழுது, கடுமையான யோசனைகள் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவன் அதிலிருந்து நீங்குவதற்காக வேண்டி அவன் செய்யக்கூடிய செயற்பாடுகள் என்ன செய்கின்றான்? போனை எடுத்துக்கொண்டு யூடியூப்ல நல்ல ஒரு ராகமான பாடலை கேட்கின்றான். அவனுக்கு மனக்கவலை போகின்றது என்று நினைத்துக் கொள்கின்றான். அதுபோல வாழ்க்கை வட்டம் கடும் நெருக்கடியான ஒரு சூழலாக அமைந்து விட்டதற்கு பின்னால் பல சோதனைகள், பல துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டதற்கு பின்னால் மனிதன் நண்பர்களுடன் சேர்ந்து இருந்தால் எனக்கு கவலை எல்லாம் போய்விடும் என்று நண்பர்களுடன் சேர்ந்து இருந்தான். அல்லது அதிகமான சுற்றுலாக்களை மேற்கொள்கின்றான். இளைஞர் கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட துயரங்களை நீக்குவதற்காக வேண்டி இளைஞர் சமுதாயம் இன்று மன ஆறுதலுக்காக வேண்டி போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அதுபோல டிக்டாக், யூடியூப் ரீல்ஸ் செய்கின்ற விடயத்தில் தன்னை மன ஆறுதலில் இருக்கின்றது என்று செய்யக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ட்ரிப் போகலாம், மார்க்க மனமதிச்ச முறையில போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு மன அமைதி கிடைப்பதற்காக வேண்டி இவன் இப்படியான சுற்றுலாக்களை மேற்கொள்வது என்பது மார்க்கம் அனுமதியாத முறையில் உண்மையில் அது தவிர்க்கப்பட வேண்டிய விடயமும் கூட. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டிய முறை என்ன? இப்படியான சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது, மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை மாறுகின்ற பொழுது இஸ்லாம் எமக்கு வழிகாட்டிய விடயம் என்ன என்று பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலாவை திக்ர் செய்வது மன அமைதியை ஏற்படுத்தும் என்று எமக்கு இஸ்லாம் சொல்லுகின்றார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும். ஈமான் கொண்டோர்கள் இவங்களுடைய உள்ளங்கள் மன அமைதி அடைகின்றது. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன வாழ்க்கையில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரி, துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டாலும் சரி, அவர்களுடைய உள்ளத்தில் மன அமைதி ஏற்படுகின்றது. எப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்வதனால் உள்ளத்திற்கு மன அமைதி ஏற்படுகின்றது. வெறுமனே மன அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி 2.5 மணித்தியாலங்கள் படங்களை பார்ப்பது, அல்லது எமக்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய மியூசிக் சார்ந்த பாடல்களை கேட்பது, மார்க்கம் அனுமதியாத முறைகளில் சேர்வது, பேசுவது, கூடுவது, இதுவெல்லாம் எமக்கு மன அமைதியை ஏற்படுத்தும் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதில் மன அமைதி ஏற்படாது, இன்னும் பிரச்சனை எமக்கு ஏற்பட்டுக் கொண்டே இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வழிமுறை, இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு திக்ர் செய்வதனால் தத்மஇன்னுல் குலூப், உள்ளங்கள் அமைதி அடைகின்றது. இது யாருக்கு ஏற்படும் சகோதரர்களே? எல்லா பேருக்கும் ஏற்படுமா? உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுமா? இல்ல. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்தால் எனக்கு உள்ளம் அமைதி பெறும். தொழுகையிலும் திக்ர் இருக்கின்றது. அவனை சரியான முறையில் தொழுவதனால் உள்ளம் அமைதி பெறும். அல் குர்ஆனில் திக்ர் இருக்கின்றது. அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுவதனால் உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கும். இது யாருக்கு பயனாகும்? இறை விசுவாசிகளுக்கு.
அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இந்த உலகத்தில் பயந்து இஹ்லாஸான முறையில் வாழக்கூடிய இறை விசுவாசிகளுக்கு இது பயனளிக்கும் என்கின்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்துக்கு அமைதி கிடைக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நாம நினைக்கணும். அல்லாஹு தாலாவை எப்பயும் நினைச்சுக்கே இருக்கணும். இந்த திக்ர் பல இபாதத்துகள்ல திக்ர் இருக்கு. நாம ஏன் தொழுறோம் என்றா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்காக. அப்ப தொழுகையில திக்ர் இருக்குது, நோம்புல திக்ர் இருக்குது. நோம்பு முடிஞ்ச உடனே அல்லாஹ்வை நீங்க திக்ர் செய்யுங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஹஜ்ஜில திக்ர் இருக்குது. இப்படி எல்லா வணக்கத்திலையும் திக்ர் இருக்கின்றது. அப்ப ஒரு மனிதனுக்கு மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய விடயம் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது உள்ளத்தை உயிரோட்டமாக வைப்பதாகும். அல்லாஹ்வை திக்ர் செய்வது உள்ளத்தை, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உயிரோட்டமான உள்ளமாக, உயிருள்ள உள்ளமாக வைப்பதற்கு சமனாகும். யாருடைய உள்ளத்துல அல்லாஹ்வை அவன் ஞாபகம் செய்யவில்லை என்று சொன்னால், அவன் திக்ர் செய்யவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நினைப்போடு யார் இல்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளம் மரணித்து போன உள்ளம். இத இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதாக இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த திக்ர் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அஸ்ஸிக்ரு லில் கல்பி மிஸ்லுல் மாஇ லிஸ்ஸமக். ஒரு மனிதனுக்கு உள்ளத்துல திக்ர் என்பது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் திக்ர் என்பது நீரில் இருக்கக்கூடிய மீன் போல. மீனுக்கு நீர் இல்லை என்று சொன்னா அது செத்து போன மீனாக மாறிவிடும். அந்த மீன் எப்போதெல்லாம் நீருக்குள்ள இருக்கின்றதோ அது உயிருள்ள மீனாக இருக்கும். இது போலதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் திக்ர் இருந்தால் அது உயிரோட்டமுள்ள உள்ளமாகும். யாருடைய உள்ளத்துல இந்த திக்ர் இல்லையோ அது தண்ணீர் இல்லை என்று சொல்ல எப்படி மீன் உயிர் வாழ முடியாது செத்து போய்விடுமோ அது போல திக்ர் இல்லாத உள்ளம் செத்து போன உள்ளமாக ஆகும். மிக அருமையான வார்த்தை. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த திக்ர் என்பது எமது உள்ளத்தை விரிவாக்கக்கூடிய, எமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், துயரங்கள், வேதனைகளில் எங்களை மன அமைதி காக்கக்கூடிய ஒரு விடயமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய விடயம் இருக்கின்றது. இந்த விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம்ங்கிற விஷயத்தை அறிஞ்சு கொள்வது அவசியம். இந்த விஷயத்துல, இந்த திக்ர் செய்யற விஷயத்துல நாம எந்த சாரார்ல இருக்கிறோம். இந்த திக்ர் செய்யற விஷயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, 3 வகை மனிதர்கள் இருக்கின்றார்கள். முதலாவது மனிதர் அல்லாஹ்வை எப்பயும் ஞாபகம் செய்யாத மனிதர்கள். அவர் உள்ளம் செத்து போற உள்ளத்தை உடைய மனிதர்கள். அவங்க எப்பயும் அல்லாஹ்வை திக்ர் செய்யவே மாட்டார்கள். இவங்க முதலாவது சாரா. இவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்றான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك. இவங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல், ஞாபகம் செய்யாமல் இருப்பதனால் இவங்களுடைய உள்ளம் இறுகி போய்விட்டது. ஃபஹிய கல் ஹிஜாரதி. இந்த அல்லாஹ்வை திக்ர் செய்யாத உள்ளத்தை உடைய மனிதர்கள் எப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொன்னால், கல் ஹிஜாரத். எங்களுடைய உள்ளங்கள் கற்களை போல. அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்கிறார். அல்லாஹ் திக்ர் செய்யாத உள்ளங்கள் கற்களை போல உள்ள உள்ளமாகும். கல்லுக்கு ஒன்றுமே தெரியாது, எது நல்லது எது கெட்டது என்ற விஷயம் கல்லுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அவ் அஷத்து கஸ்வா, அல்லது அதை விட மிக கடுமையான ஒரு மோசமான உள்ளம் தான் இந்த அல்லாஹ்வை திக்ர் செய்யாத உள்ளம்.
அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் தஆலாவை ஞாபகம் செய்யாத, திக்ர் செய்யாத உள்ளம் மிக இறுக்கமான கற்களை போல உள்ள ஒரு உள்ளமாகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயத்தை பார்க்கிறோம். இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், இவங்க அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு எப்படியான தண்டனை கொடுப்பாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து ஞாபகம் செய்யாமல் அவர்களுடைய பாட்டில் வாழக்கூடியவர்கள், அவர்கள் நினைப்பது போல வாழக்கூடியவர்கள், ஒரு தவறை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை ஞாபகம் செய்யாமல் அந்த தவறை மிக துல்லியமாக செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்யாமல் அத்தனை விடயங்களையும் செய்வார்கள். இவர்களுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், ஃபவைலுல் லில் காசியத்தி குலூபுஹும், உள்ளங்கள் இறுகி போய் இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் உள்ளங்கள் இறுகி போய் இருக்கக்கூடியவர்களுக்கு வயல் எனும் நரகம் உள்ளது. உலாயிக ஃபீ ضلالٍ முபீன், இவர்கள் மிக தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்யாத உள்ளம், அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம ஒரு நல்ல காரியம் செய்யக்குள்ளையும் அல்லாஹ்வை நினைச்சு கொண்டு செய்யணும். அல்லாஹ்வுக்காக செய்கின்றேன். ஒரு தவறு செய்யக்குள்ளையும் அந்த பயம் வரணும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தஆலா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வானவர் இடது புறத்திலிருந்து என்னை பதியம் போகின்றார். எனது வேட்டில் அது பதியப்படுகின்றது. மறுமை நாளில் விசாரிக்கப்படுவேன், அதற்காக மறுமையில் நரகத்தில் தண்டிக்கப்படுவேன் என்ற அந்த திக்ர், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற பயம் இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வை சொட்டும் ஞாபகம் இல்லாத, திக்ர் செய்யாத மனிதர்கள் இவங்க வலால் வழிகேட்டில் இருக்கிறாங்க. அது போல இவங்களுக்கு வயலனும் நரகம் இருக்கிறது. அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது சாரார், திக்ர் செய்யற விஷயத்துல இரண்டாவது சாரார், இவங்க யாருன்னு சொன்னா, நயவஞ்சகர்கள். இவங்க அல்லாஹ்வை கொஞ்சமாக திக்ர் செய்வாங்க, அல்லாஹ்வை கொஞ்சமாக திக்ர் செய்வாங்க. அதிகமான நேரங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய மாட்டார்கள். அப்ப அல்லாஹ்வை கொஞ்சமாக திக்ர் செய்வார்கள், அதிகமான நேரங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் இருப்பார்கள். இவர்கள் தான் முனாஃபிகூன்கள், நயவஞ்சகர்கள். இவங்களுக்கு மோசமான தண்டனை அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்றான், இன்னல் முனாஃபிகூன யுகாதிஊன அல்லாஹ், இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை நாங்கள் சூழ்ச்சி செய்கின்றோம் என்று சூழ்ச்சி செய்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு சூழ்ச்சி செய்கின்றோம், இருந்தாலும் வஹுவ காதிஉஹும், அல்லாஹ் சூழ்ச்சி செய்கின்றான். இந்த முனாஃபிகூன்கள், நயவஞ்சகர்கள், வஇதா காமு இலா ஸலாத்தி, அவங்க தொழுகைக்காக வேண்டி நின்றாங்கன்னு சொன்னா, தொழுகைக்காக வேண்டி நின்றாங்கன்னு சொன்னா, காமு குசாலா, இவங்க பொடுபோக்காக இருப்பார்கள். இவங்க பொடுபோக்காக இருப்பார்கள். இந்த தொழுகை அல்லாஹ் தஆலா எனக்கு ஏவிய ஒரு விடயம், எனக்கு கடமையாக்கிய மிக கட்டாயமான ஒரு கடமை என்பதையெல்லாம் மறந்து தொழுவார்கள். இவர்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் மட்டும் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் துயரம் வருகின்ற பொழுது மட்டும் இவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வை தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மாத்திரம் தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படியான தொழுகையில கடும் பொதுபோக்காக இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள்.
இவங்க தொழுவாரம் எப்படி தொழுவாங்கன்னு சொன்னா மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுவாங்க. ஊர்ல நான் தொழுகையாளு, சமூகத்துல அவர் தொழுகையாளு, தொழுகையை மிஸ் பண்ண மாட்டார் என்று சொல்லக்கூடிய சமூகம் அதை பேசணும். அப்படி பேசுகின்ற பொழுது அதனை அவர் விரும்புகின்ற ஒருவராக காணக்கூடியவராக இருப்பார். அப்ப இவர்கள் அல்லாஹுவை வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, இந்த முனாஃபிகூன்கள் அல்லாஹை கொஞ்சமாக திக்ர் செய்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய தொழுகையை நாம பார்க்கணும். நாம ஃபர்லான தொழுகையில எப்படி இருக்கிறோம், சுபஹ் தொழுகையில ஜமாஅத் தொழுகின்ற விஷயத்துல எப்படி இருக்கிறோம், அசர் தொழுகையில எப்படி இருக்கிறோம். அப்ப எமது தொழுகை விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம் என்கிறது கவனமாக இருக்கும். முனாஃபிகூன்கள் என்ற பட்டியலில் நாம் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்ப இந்த தொழுகையில திக்ர் இருக்கின்றது. இன்ன ஸலாத்துல் திக்ரி, இந்த தொழுகை அல்லாஹ்வை என்னை ஞாபகப்படுத்துவதற்காக இந்த தொழுகை நிலைநாட்டப்படுகின்றது என்ற விடயத்தை சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப தொழுகை விஷயத்துல என்னுடைய நிலைப்பாட்டை பார்க்கிற பொழுது உண்மையில கடும் வேதனையாக இருக்கிறது. எனது முஸ்லிம் சமூகம் எமக்கு ஃபர்லாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட இந்த வணக்கத்தை கடும் பொதுபோக்காக செய்யக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கிறோம். இந்த தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றாத எத்தனையோ மனிதர்கள் இந்த சமூகத்துல வாழக்கூடிய விடயத்தை பார்க்கிறோம். சில பள்ளிவாசல்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு மாத்திரம் எழுதி வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. சுபஹுடைய நேரத்துல ஒரு சில எண்ணிக்கையில உள்ள அடியார்களைத்தான் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகை விஷயத்துல கடும் பேணுதலாக இருக்க வேண்டும். இதனை பால்படுத்துகின்ற விஷயமாக இந்த தொழுகை நாங்கள் பால்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்களும் இந்த நயவஞ்சகர்கள் என்ற பட்டியலுக்கு வந்துடுவோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வை கொஞ்சமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் நயவஞ்சகர்கள். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ்வை கொஞ்சமாக நடிச்சு ஒரு சமூகத்துல நடிச்சு தெரியக்கூடியவர்கள், இபாதத்து விஷயத்தில் நடிச்சு தெரியக்கூடியவர்கள், இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிக கடுமையான ஒரு சோதனையை, ஒரு வேதனையை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்கின்றான், وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ, ரஹ்மான் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வதை விட்டும் யார் புறக்கணிச்சு வாழ்கிறாரோ, அதை மறந்து யார் வாழ்கிறாரோ, நுகைய்யித் லஹு ஷைத்தானன், அவருக்கு ஒரு ஷைத்தான் நாங்கள் பணித்து விடுவோம், அவருக்கு ஒரு ஷைத்தானை நாங்கள் சாட்டி விடுவோம். ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தான் அவருக்கு நண்பனாக மாறி விடுவான். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், இப்படியான வேதனையிலிருந்து, இப்படியான விடயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வை கொஞ்சமாக திக்ர் செய்யக்கூடியவர்கள், தொழுகையில பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்கள், தொழ வந்தால் அதனை இஹ்லாஸ், ஈமான், குஷூ குது இல்லாமல் சோம்பேறித்தனமாக நிறைவேற்றக்கூடியவர்கள், இவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு ஷைத்தானை சாட்டி விடுகின்றான். அந்த ஷைத்தான் இவருக்கு நண்பனாக மாறிவிடுவான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஷைத்தான் எமக்கு நண்பனாக ஆக்கப்பட்டால் எமது காரியம் நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்கும்? நல்ல நண்பர்களோடு தெரிந்தால் நல்லது செய்வோம், நல்லது உழைப்போம். கெட்டவர்களுடன் சேர்ந்து இருந்தால் கெட்டதுதான் எங்களிடத்தில் வரும். அப்ப ஷைத்தான் என்பது ஒரு கெட்டவர், அல்லாஹ்வால தூக்கி வீசப்பட்டவர், சபிக்கப்பட்டவர், நரகத்தில நெருப்பாக எரியக்கூடியவர்.
அப்ப இந்த ஷைத்தான் இப்படியான நயவஞ்சகர்களுக்கு சாட்டப்பட்டு ஒரு நண்பனாக ஆக்கப்படும் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மனிதன் நல்லவனாக வருவான, கெட்டவனாக வருவான். இந்த விடயத்தில் நாங்கள் கடும் கவனமாக இருக்க வேண்டும். விரும்பினா தொழுற, நினைச்சா தொழுற, பொடுபோக்காக இருப்பது, அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் இருப்பது, அல் குர்ஆனை ஓதாமல் இருப்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் திக்ர் செய்கிற விஷயத்துல மிகவும் ஒரு முதன்மையான ஒரு விடயம், மன அமைதி கிடைப்பதில் மிக முதன்மையான ஒரு விடயம் அல் குர்ஆன் ஓதுவது. எனக்கு கஷ்டம், கவலை, துன்பம், துயரம், குடும்பத்துல பிரச்சனை என்று சொன்னா அல் குர்ஆனை கருத்து விளங்கி அழகாக ஓதுங்க, அந்த பிரச்சனையே விளங்காத மாதிரி ஆகும். நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதா என்று நினைக்கிற அளவுக்கு மாறிவிடுவோம். அப்படியான ஒரு விடயம்தான் இந்த அல் குர்ஆன் ஓதுவது. இந்த அல் குர்ஆன் ஓதுகிற விடயத்துல எமது முஸ்லிம் சமூகத்தை பார்க்கிற பொழுது உண்மையிலே கவலையாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது. அல் குர்ஆனை எப்போ ஓதினம் என்று தெரியாது. கடைசியாக அல் குர்ஆனை எப்போ ஓதினம் என்று தெரியாது. சிலர் ரமலானுக்கு மூடி வைத்ததை இன்னும் திறக்கவில்லை. இன்னும் சிலருக்கு அல் குர்ஆன் ஓத தெரியாது. முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய எமக்கு அல் குர்ஆனை இன்னும் ஓத தெரியாது என்று சொன்னால் உண்மையாக யோசிக்க வேண்டிய விடயம், உண்மையாக யோசிக்க வேண்டிய விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எமக்கு கவலை ஏற்படுகின்ற பொழுது, துன்பம் துயரங்கள் ஏற்படுகின்ற பொழுது அல் குர்ஆனை நாங்கள் ஓதுவதனால் அதன் ஊடாக எமக்கு மன அமைதி ஏற்படுகின்றது, மன நிம்மதி கிடைக்கின்றது. அதை வச்சு போட்டு அல் குர்ஆனை ஓதாம, அதனை தொடாம, அதனை விளங்காம, அதனை படிக்காம இன்னும் எமது கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய நாடகங்களையும், படங்களையும், பாட்டுகளையும், இசைகளையும், இன்னொரு விடயங்களை நாங்கள், மற்றவருடைய விடயங்களை நாங்கள் துருவி துருவி ஆராய்ந்து திரிவோம் என்று சொன்னால் இன்னும் இன்னும் கவலை, மன விரக்தி ஏற்படுமே தவிர அமைதி ஏற்படாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப இரண்டாவது சாராருக்கு அல்லாஹு தஆலா ஷைத்தானை சாட்டி விடுவான், நண்பனாக மாறி விடுவான். அவரோடு அந்த மனிதனுடன் அந்த ஷைத்தான் கூடவே திரிவான். சாப்பிடக்குள்ள துவா ஓத மாட்டான், தூங்கக்குள்ள துவா ஓத மாட்டான், வீட்டை வரக்குள்ள துவா ஓத மாட்டான், வீட்டில் இருந்து வெளியாவுக்குள்ள துவா ஓத மாட்டான். இப்படி ஷைத்தான் கூடவே இருப்பான், ஒன்றுமே அல்லாஹ்வை திக்ர் செய்யவே மாட்டான். மூன்றாவது சாரார், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் அல்லாஹ்வை எப்பொழுதும் திக்ர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வை எப்பொழுதும் திக்ர் செய்யக்கூடியவர்கள், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், எந்த நேரத்திலும் மன அமைதியோடு இருக்கக்கூடியவர்கள். அல் குர்ஆனை எப்போதும் ஓதுவார்கள், நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அல் குர்ஆனை ஓதுவார்கள், தொழுகையில பேணுதலாக இருப்பார்கள், அல்லாஹ்வை தனிமையிலிருந்து திக்ர் செய்வார்கள். அல்லாஹ்வை தனிமையிலிருந்து திக்ர் செய்து அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடியக்கூடியதாக அவருடைய நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய வேதனை, நரகத்தை யோசிப்பார்கள். அல்லாஹ்வையே முழுக்க முழுக்க திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த திக்ர் செய்வதனால் அல்லாஹ்வுடைய வல்லமையை விளங்கி, அல்லாஹ்வுடைய அந்த கடுமையான தண்டனையை விளங்கி அவருடைய கண்களிலிருந்து சாரி சாரியாக நீர் வடிந்துவிடக்கூடிய மக்களாக மாறுவார்கள். இவர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, மூன்றாவது சாரார் அல்லாஹ்வை எப்பொழுதும் திக்ர் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் தான் முஃமின்கள், இறை விசுவாசிகள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லுகின்றான், வஸ்ஸாகிரீன அல்லாஹ கதீரன் வஸ்ஸாகிராத், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரா, இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். வஅஜ்ரன் அதீமா, இவர்களுக்கு மகத்தான கூலியையும் கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவை நாங்கள் ஞாபகம் செய்தால்
எமது உள்ளத்தில் அல்லாஹுவை நாங்கள் ஞாபகம் செய்தால் அல்லாஹு தாலா அவனது உள்ளத்தில் ஞாபகம் செய்கின்றான் எங்களை. நாங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்தால் அல்லாஹு தாலா மிக உயர்வானவர்கள் அந்த மலக்குமார்களுடைய சபையில எங்களை ஞாபகம் செய்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக ஒரு பெரிய பாரிய சிறப்பு உரிய ஒரு விடயம். அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது ஒரு பெரிய பாரிய நன்மை ஏற்படுத்தக்கூடிய விடயம். இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய மனிதர்கள், இவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சபஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு ஃபி ظில்லிஹி, மறுமை நாள்ல நிழலே இல்லாத அந்த அரசின் கீழ் அல்லாஹ் தஆலா நிழல் கூடக்கூடிய அந்த சாரார்களில் ஒரு சாரார், வரஜுலுன் தகரல்லாஹ், அந்த மனிதர் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார், அல்லாஹ்வை திக்ர் செய்வார், ஹாலியன், தனிமையில இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வல்லமைகளை விளங்கி அல்லாஹ்வுடைய அனைத்து காரியங்களையும் சரியான முறையில் விளங்கி நன்மை தீமைகள் எல்லாத்தையும் சரியான முறையில் செய்து கொண்டு அல்லாஹ்வை தனிமையில இருந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்வார். அந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக அவருடைய இரண்டு கண்களிலும் நீர் வடிந்தோடும். இப்படியான மனிதருக்கு மறுமை நாளிலே நிழலில்லை. அந்த நிழலில் அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழலின் கீழ் இந்த மனிதருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பார். யாருக்கு? அல்லாஹ்வை தனிமையில் இருந்து கொண்டு திக்ர் செய்து அதன் ஊடாக அவருடைய கண்ணிலிருந்து நீர் வடிந்தோடக்கூடிய அந்த மனிதர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய மனிதர்கள் முஃமின்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மூன்று சாரார்களில் நாம எது குளிரிக்கும்? இதுதான் கேள்வி. இத சுய பரிசோதனை செய்யுங்க. முதலாவது சாரார் அறவே அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர், திக்ர் செய்யாமல் இருப்பவர்கள். இரண்டாவது சாரார் கொஞ்சம் திக்ர் செய்வாங்க, கொஞ்சம் அதிகமாக திக்ர் செய்ய மாட்டார்கள், முனாஃபிக்குகள். மூன்றாவது சாரார் முஃமின்கள், எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த மூன்று சாரார்களில் நாங்கள் எந்த சாராருக்குள் இருக்கின்றோம் என்ற விடயத்துல முஹாசபா, சுய பரிசோதனை செய்து கொண்டு அல்லாஹு தஆலா எங்களை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய முஃமின்களுடைய பட்டியலில் ஆக்குவானாக. அந்த முஃமின்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுவர்க்கமும் எமக்கும் கிடைக்க வைப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ தபியஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய வாழ்வில் திக்ர் செய்வது என்பது மிக அவசியமான விடயம் என்பதை பார்த்தோம். அது மன அமைதியையும் ஏற்படுத்துகின்ற விடயத்தை பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் வாழ்வான் என்று சொன்னால், அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் அல்லாஹ்வை நினைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்வான் என்று சொன்னால் அவனது நிலைப்பாடு என்ன என்கின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை விசுவாசிகளே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற விஷயத்துல, அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிற விஷயத்துல உமது செல்வங்களும் உமது பிள்ளைகளும், உமது செல்வங்களும் உமது பிள்ளைகளும் உம்மை பராமுகமாக்க வேண்டாம். அன்புக்குரிய சகோதரர்களே, மிக அழகாக ஆழமாக நிதானமாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல நாங்க அல்லாஹ்வை திக்ர் செய்கிற விஷயத்திலிருந்து எங்களை பராமுகமாக்குகின்றது. இந்த உலகத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு சேகரிக்கக்கூடிய இந்த செல்வம், எப்ப பார்த்தாலும் செல்வம் சேகரிக்கிறோம். தொழுவோம்,
எப்படி தொழுவோம்னா காகம் கொத்துவது போல, சரியா தொழுறது இல்லை. ஏன் தொழுகை குயிக்கா முடிச்சுட்டு போறோம் என்று சொன்னா பிசினஸ், தொழில். தொழுகைக்கு பின்னால இருக்கக்கூடிய திக்ர் ரசூலுல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய விடயம், தொழுகைக்கு பின்னால ஔராத்துகளை ஓதி ஒருவர் அதில் ஓதப்படக்கூடிய திக்ரை ஓதினார். சுப்ஹானல்லாஹ் 33 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அல்லாஹு அக்பர் 33 தரம், 99 100ஆக பூர்த்தி செய்வதற்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று யார் ஒருவர் ஓதுகிறாரோ அவரது பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய அடியார்கள் நாங்கள். பாவம் செய்வோம், நன்மையும் செய்வோம், அமல்களும் செய்வோம். ஆனால் எமது பாவத்தை கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய இருக்கும். அப்ப எமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா இல்லையா என்றால் மன்னிக்கப்பட வேண்டும். மன்னிக்கப்பட்டால் தான் மறுமை நாள் நாங்கள் சுவண்டியான அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னா கஷ்டம். அப்ப என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினால் தொழுகைக்கு பின்னால ஓடக்கூடிய இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ர். ஆனா நாம் என்ன செய்யறோம்? எனக்கு பாவம் மன்னிக்கப்பட தேவையில்லை, எனக்கு என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் இந்த உலகத்தில சேகரிக்கணும் சேகரிச்சு கொண்டே இருக்கணும், சொத்து செல்வம் என்று சேகரிச்சு கொண்டே இருக்கணும், தொழுவு முடிஞ்ச பின்னால எழுப்பி ஓடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நாங்கள் மரணித்தால் எமது கபருக்கு பயனளிக்கக்கூடியதும் எமது மரண நாளுக்கு பயனளிக்கக்கூடியதும் இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுடைய நேரங்களை கடுமையாக பிஸி என்று சேகரிச்ச அந்த சொத்து செல்வங்கள் எங்களுக்கு எந்தவித ராகத்தையோ எந்தவித மன்னிப்பையோ எங்களுக்கு பெற்று தராது. மாற்றமாக நாங்கள் இபாதத்துகள் செய்தால் இப்படியான இபாதத்துகள் எங்களுக்கு கபரிலும் மறுமையிலும் பயனளிக்கும். அல்லாஹ்வை திக்ர் செய்யற விஷயத்துல நாங்கள் இந்த உலகத்துல சேகரிக்கக்கூடிய செல்வங்கள் எங்களை பராமுகமாக்க கூடாது. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்க சரியா டைம் தொழுறோம்? ஏன் டைம் தொழல? பிசினஸ். ஏன் நிறைய பேருக்கு தொழுகை இல்லை? தொழில், செல்வம் சேகரிப்பது, சொத்துக்கள் சேகரிப்பது. இதுதான் காரணம். இந்த செல்வம் சொத்துக்கள் சேகரிப்பதற்காக வேண்டி எத்தனை பேர் தொழாமல் இருக்கின்றோம்? அல்லாஹ்வை சொட்டு கூட ஞாபகத்தில் வைத்திருப்பதற்கு இல்லை. ஹராமான பிசினஸ், ஹராமான தொழில். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்யற விஷயத்துல, தொழுற விஷயத்துல, திக்ர் செய்யற விஷயத்துல, சதகாக்கள் செய்யற விஷயத்துல, ஜகாத் செய்யற விஷயத்துல, ஹஜ்க்கு போற விஷயத்துல, இந்த விடயங்களில் எமது செல்வங்கள் எங்களை பராமுகமாக்க கூடாது. அது போல எமது பிள்ளைகள், எத்தனையோ பேரண்ட்ஸ், எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு பிள்ளைகள் அழுவதற்காக வேண்டி தொழாமல் இருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு நோய் வந்தால் எத்தனை ஒரு சிறுக்குல போய் விழுந்து விடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, சிறுக்கு வச்சு எமக்கு தான் பிரச்சனை. ஏன் நாம சிறுக்குள்ள போய் விழுறோம்? பிள்ளையில் உள்ள மஹப்பத், பிள்ளையில் வைத்த அன்பு, பிள்ளையில் வைத்த இரக்கம் காரணமாக சிறுக்குள்ள போறோம். ஆனா பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரே பிரச்சனை? எமக்கு தான் பிரச்சனை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை திக்ர் செய்யற விஷயத்துல, இபாதத் செய்யற விஷயத்துல எமது செல்வங்களும் எமது பிள்ளைகளும் பராமுகமாக்கி விடக்கூடாது. மிக இதனை கடுமையாக சற்று நிதானமாக யோசிச்சு இந்த உலகத்தில் நடக்கும். இப்படி யார் பராமுகமாக எனக்கு இந்த உலகத்துல சொத்து தான் தேவை, அந்த சொத்து தான் எனக்கு மறுமையில பாதுகாக்கும், கபருக்குள்ள ஓடி வரும் காசு, அவரை விடு ஒன்றும் செய்யாத என்று மலக்குமார்ட்ட சொல்லும்,
அப்படி இல்லை. இந்த சொத்து தான் தேவை, பிள்ளைதான் தேவை, இந்த பிள்ளை இபாதத் செய்யற விஷயத்துல தடையாளர்கள், எனக்கு இபாதத் தேவையில்லை என்று இப்படி யார் இருக்கிறாரோ, இந்த விஷயத்துல யார் பராமுகமாக இருக்கிறாரோ இவர்கள் நஷ்டவாளி. எங்க நஷ்டம்? கபர்ல நஷ்டம், மறுமையில நஷ்டம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, திக்ர் என்பது மன அமைதி ஏற்படுத்தக்கூடிய விடயம், ஒரு மனிதனுக்கு அவசியமான மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த 3 சாரார்களில் நாங்கள் எந்த சாராரில் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தை சரியான முறையில் விளங்கிக் கொண்டு நல்ல இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்து ஞாபகத்தோடு இருக்கக்கூடிய மக்களாக என்னையும் உங்களை மாக்கி அருள்வானாக. இந்த இடத்தில் எப்படி ஒன்று சேர்த்தானோ அல்லாஹு தஆலா மறுமை நாளில் சுவர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ்ஸலாம்.